Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு AI டூல் தான் பத்தி பார்க்க போறோம். அந்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Chat GPT வந்து நம்ம அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Chat GPTன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து chat bot அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரி வந்து கன்வர்ஷன் பண்ணி நமக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா நேச்சுரல் லாங்குவேஜ் டெக்ஸ்ட்டை தான் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிடி அப்படின்னு சொல்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது அதனுடைய அப்ரிவேஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப் ஒரு லெட்டர் எடுக்கலாம், இல்லை ஒரு போயம் ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணலாம், ஒரு பிளான் ஒரு ட்ரிப்பு ஒரு பிளான் போகிறீங்கன்னா அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எங்கே அப்படின்றத பற்றி எடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டெவலப்பர் இருந்தால் ஒரு கோடிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நவம்பர் 30, 2022 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025. இப்போ வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிடி வந்து 4 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதே மாதிரி சாட் ஜிபிடி மாதிரியே இன்னும் வேறு ஏஐ டூல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டட், அதாவது டாப்பில் இருக்கிற டூல் மைக்ரோசாஃப்டினுடைய கோபைலட் ஒன்று, அப்புறம் கூகுளினுடைய ஜெமினி ஒன்று, அதுக்கடுத்து கிளவுடி அண்டு ப்ரீஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு ஜஸ்பர் ஏஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்பில் வந்து இப்போதைக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து சாட் ஜிபிடி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணது இங்கே ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சாட் ஜிபிடின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் இந்த ஏஐனுடைய மெயின் பேஜ், அதில் போயிட்டு நம்ம சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி டைரெக்டாகவே அந்த சாட் பண்ணுற பிளேஸ்க்கே போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சாட் ஜிபிடின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு தான் வரும். இங்கே இருக்கு இல்லையா, இந்த பேஜுக்கு தான் வரும். இல்லை இங்கே ஆஸ்க் சாட் ஜிபிடின்னு கொடுத்தாலுமே ஹாய்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது மறுபடியும் அந்த சாட் டைரெக்டாக வந்து சாட் பண்ணுற பிளேஸ்க்கு தான் போகும். ஸோ இப்போ இந்த சாட் ஓப்பன் ஏஐன்றதை விட்டுடலாம் அந்த பேஜ். இப்போ chatgpt.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணலாம். நீங்கள் வந்து இது வரைக்கும் அக்கௌண்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சைன் அப் கொடுத்து சைன் அப் பண்ணிக்காங்க. அப்படி இல்லைனா லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து நம்ம ஜிமெயில் லாகின் பண்ணியிருக்கிறதுனால அவங்க கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஜிமெயில் வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. இதே வந்து நீங்கள் பண்ணாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து கூகுளில் கனெக்ட் டு கூகுள் கொடுத்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களோட நேமும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண சொல்லும். அது ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். இதனால நம்ம சம்ரைஸ் ஒரு டெக்ஸ்ட்டை சர்ச் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். கெட் அட்வைஸ், மேக் ஏ பிளான், அனலைஸ் இமேஜஸ், இது மாதிரி இதில் 4-5 ஆப்ஷன் இது இருக்குது. பட் இதில் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்ன ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சேட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து சேட் பண்ணால் அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கும். இப்போ வந்து நான் ஹாய்ன்னு போடுறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். ஹாய், ஹவ் இட்ஸ் கோயிங் அப்படின்னு கேட்குது. இட்ஸ் குட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். உடனே குட் இயர் வாட்ஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்குது. உங்களோட மைண்ட் என்னன்னு கேட்குது. ஐ ஆம் ஹாப்பி டுடே அப்படின்னா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து அமேசான் எனிதிங் ஸ்பெஷல் ஃபார் ஜஸ்ட் குட் டே அப்படிங்கிறது. டுடே இஸ் மை பர்த்டே அப்படின்னு போடுறேன். அப்போ அதுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பம் மேக் கேக் சம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்தாலுமே அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி ஒன்று. அதுக்கடுத்து வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி வேணும், ஒரு கிட்ஸ் ஸ்டோரி வேணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே கேட்கலாம், ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மால் கிட்ஸ் ஸ்டோரி, moral story in English அப்படின்னு போட்டு அப்படின்னா
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வருது இல்லையா, ஒரு ஜஸ்ட் அதுவே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுவே வந்து இது எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னா இந்த இங்கிலீஷ்னு கொடுத்தோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து முற்போக்கு கழுதை ஒரு கிராமத்தில் விவசாயி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு கதை வந்து ஸ்டோரியை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு கோடிங் HTML கோடிங் வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ டைப் பண்ணுறேன் ஹவு டு லேர்ன் HTML கோடிங் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னென்ன டேக் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் ஆஃப் HTML என்னென்னு சொல்லுது, அடுத்து செட் இப்போ ஒரு என்ரோல்மெண்ட்டு, அடுத்து வந்து என்னென்ன டேக்ஸ் லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிஸ் ஸ்மால் ப்ராஜெக்ட்டு, அதுக்கடுத்து ஆன்லைன் லேர்னிங் எந்தெந்த வெப்சைட்டில் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம், W3 ஸ்கூல், MDM, ஃப்ரீ கோட் கேம்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எது வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு காய்கறியை பற்றினு எடுக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு லேடிஸ் ஃபிங்கர் uses in Tamil 3 heading with 500 words இப்படி போட்டோன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா 3 ஹெட்டிங் வரும், அதே மாதிரி 500 வேர்டு வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டிகன் பயன்கள்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் 3 ஹெட்டிங் தான் கேட்டிருக்கேன். அந்த 3 ஹெட்டிங்கில் 3 ஹெட்டிங் கொடுத்து 500 வேர்டு மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த இதை காப்பி பண்ணி வந்து ஒரு வேர்டில் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வேர்டு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையானது எல்லாமே தமிழ் இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுறதுனாலையும் எது எழுதுறதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணலாம். நம்ம ChatGPTயில் எல்லாமே நமக்கு எல்லா விஷயமும் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன படிக்கணும், எந்த புக்ஸ் படிக்கணும், இது மாதிரி எது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது கரெக்டான ஒரு ஆன்சர் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து அமேசானோ இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குக்கிங், ரெடி டு குக்கு, பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்டு, ஓரல் கேர், ப்ரோஜை, இந்த மாதிரி எல்லாம் பியூட்டி திங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் இருக்குது. நீங்களும் வாங்கி பார்த்து அதனுடைய ப்ரைஸை வந்து மற்ற சிமிலரான இருக்கக்கூடிய வெப்சைட்டில் கம்பேர் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.